Good evening students. நாம் இப்போ ஜுவாலஜி சயின்ஸில் ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் we take the lesson 13 10th book page number 187 lesson number 13 structural organization of animals. Organization means to made up. அனிமல்ஸ் எல்லாம் எப்படி உருவாகிருக்கு, அதனோட மசில்ஸ், அதனோட ஸ்ட்ரக்சரல் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வி கோ த்ரூ யுவர் 9th சாப்டர் கிங்டம் அனிமாலியாவை ஒரு டைம் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கோ த்ரூ பண்ணிட்டு இந்த லெசனை பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரல் டாப்பிக் இருக்கும். ஜென்ரல் டாபிக் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? The variety of nature and habits of the animals in the biosphere are quite amazing and interesting. The earth have a lot of different type of biosphere reserves, different type of forest. இந்த பூமியில் பல வேறுபட்ட உயிரினங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் அண்டு டெசர்ட்ஸ் அண்டு ரெயின் ஃபாரஸ்ட் அண்டு ஆர்டிக் ரீஜியன்ஸ். இந்த மாதிரி பல வேறுபட்ட காலநிலைகள் கொண்ட பூமியில் பல இடங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அமேசிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ டெசர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும். அதில் இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி பூமியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வாட் வி சி அரவுண்ட் அஸ், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்குறோம். மேபி ஜஸ்ட் ஃபியூ பட் தெர் ஆர் innumerable species living in the world. innumerable அப்படின்னா என்ன? எண்ண முடியாத, எண்ணிக்கையில் வைக்க முடியாத அளவுக்கு பூமியில் ஸ்பீசிஸ் வாழ்ந்துட்டுருக்கு. யூ ஹவ் லேர்ன்ட் த லோயர் கிளாஸ் about the classification of animal kingdom. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே அனிமல் கிங்டத்தோட கிளாசிஃபிகேஷன் நம்ம படிச்சிருக்கோம். we will recall the kingdom Animalia. Once again we recall the kingdom Animalia and divided into two groups, invertebrates and chordates. மறுபடியும் ஒரு டைம் அந்த 9th புக்கை ரீட் பண்ணிக்கோங்க. கிங்டம் அனிமாலியாவை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று இன்வெர்டபிரேட்ஸ், இன்னொன்று கார்டேட்ஸ். இன்வெர்டபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களுக்கு பேர் இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். முதுகெலும்பு உடைய உயிரினங்களுக்கு கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? கிங்டம் அனிமாலியா பேசிக்காக ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். வெர்டபிரேட்ஸ் அப்படின்னா வெர்டபிரேட்ஸ் அல்லது கார்டேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு உடைய உயிரினங்கள். இப்போ நம்ம முதுகெலும்பு இல்லாத உயிரினத்தை ஒன்று சாம்பிளாக எடுத்து எல்லாத்தையும் படிக்க போகிறோம். முதுகெலும்பு உடைய உயிரினங்களில் ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம அதை படிக்க போகிறோம், ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். There occurs a great diversity of habitat, structural organization, mode of reproduction between the animals existing on the earth. நம்ம என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹேபிட் அதனோட கேரக்டர்ஸ், ஹேபிட்டாட் அதனோட வாழும் இடம், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதனோட பாடி எப்படி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, பிட்வீன் த அனிமல்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் எர்த் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படி சாப்பிடுது, எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, அதனோட அனிமல்ஸோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் படிக்கப்போம். In this chapter, you will understand the structural morphology of anatomy of invertebrate, example leech. Invertebrateல ஒரு அனிமல் எடுத்து பார்க்குறோம், அந்த பேர் லீச்சு. வெர்டபிரேட்டில் ரேபிட். முதுகெலும்பு உடையதில் ரேபிட்டை பற்றி படிக்க போகிறோம், முதுகெலும்பு இல்லாததில் லீச்சை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபுல் டீட்டெயிலாக படிக்கணும். ஃபஸ்ட்டு த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் தி இந்தியன் கேட்டில் லீச். இதனோட பேர் வந்து லீச்சு, ஆனால் முழுசான பேர் இந்தியன் கேட்டில் லீச். இந்தியன் இந்தியாவில், கேட்டில்னா கால்நடைகள், இந்தியாவில் வாழக்கூடிய கால்நடையில் ஒட்டி வாழும் அட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லி பேர். இது இங்கிலீஷ் நேம். இதனோட ஜுவாலஜிக்கல் நேம் ஹிருடினேரியா கிரானுலோசா. ஓகேங்களா? ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது தான் லீச்சோட ஜுவாலஜிக்கல் நேம். இதை கேட்பாங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 10 டைமாவது நீங்கள் வாயில் ப்ரொனன்சியேட் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு வழி இல்லை. ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு 10 டைம் வாயில் ப்ரொனன்சியேட் பண்ணி பார்க்கணும், 15 டைம் எழுதி பார்க்கணும், அப்போ தான் மனப்பாடம் ஆகும். சரிங்களா? எடுத்தோடனே உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. ஓகேங்களா? ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது இந்தியன் கேட்டில் லீச்சோட ஜுவாலஜிக்கல் நேம்.
which belongs to the phylum Annelida. Annelida 9th புக்கில் நம்ம படித்தோம் இல்லையா? அன்னலிடாவோட கேரக்டர், அன்னலிடா அப்படின்னு சொன்னால் அன்னலிடாவோட கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கார்டேட் அப்படின்னா கார்டேட்டோட கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் எழுத முடியும். சரிங்களா? ஒரு வேர்டு சொன்னால் அந்த வேர்டோட மீனிங் 9th இருக்கும். அந்த 9th கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். 8th இருக்கிறது படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா தான் புரியும். 7th இருக்கிற ஜுவாலஜி படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா தான் புரியும். எல்லாமே இன்டர்லிங்க்கு. சரிங்களா? இதில் 10th 9th 8th 7th எல்லா ஜுவாலஜி இன்டர்லிங்க்கு. ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுன்னா தான் செகண்ட் ஸ்டெப்பில் ஏற முடியும். செகண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா தான் தேர்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். சரியா? அப்படி ஜம்ப் பண்ணி போக முடியாது. ஜம்ப் பண்ணி போனால் விழுந்துருவீங்க. அந்த மாதிரி 7th 9th புக்கு ஜுவாலஜி படிச்சிங்கன்னா தான் 10th புரியும். அந்த மாதிரி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் போக முடியும். சரியா? ஜுவாலஜி மட்டும் அப்படி தான் இருக்குது. இது ஃபைலம் அன்னலிடா. அன்னலிடாவோட கேரக்டர் 9th நம்ம படிச்சிருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா புரியும். சரிங்களா? அன்னலிடானா வார்ம்லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதோட பாடி செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே வளையம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் ஆனுவலி அப்படின்னு சொல்லி பேர். பாடி மசில்ஸாக இருக்கும். அதனோட ரெஸ்பிரேஷன் ஸ்கின்னில் நடைபெறும். சரிங்களா? பாடி ஃபுல்லாக செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அதனால மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கும். முன்னாடி ஒரு ப்ரோஸ்டூமியம் அப்படிங்கிற ஒரு மவுத் இருக்கும். சரி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அன்னலிடாவுக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதுக்கு புரியும். அதெல்லாம் 8th 7th 9th இருக்குது. அன்னலிடா ஆர் தி மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வார்ம்ஸ். வந்துருச்சா? மெட்டாமெரிக்கலி அப்படின்னு என்ன? 9th புக்கில் மெட்டாமெரிக். வாட் இஸ் மெட்டாமெரிசம்? த பாடி இஸ் ஃபுல்லி செக்மெண்டட், தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாமெரிக். மெட்டாமெரிக்கலி அப்படின்னா என்னென்னா, இது வாம்னு வச்சுக்கோ, செக்மெண்ட்டாக கரெக்டாக பிரிஞ்சிருக்கு, ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. வென் வில் தி டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ். இதுக்குள்ள ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம். செல் லெவலில் இருக்குது, டிஷ்யூ லெவலில் இருக்குது, அப்புறம் ஆர்கன் லெவலில் இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இருக்குது. 4 தான் படிச்சுக்கிறோம். இது ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ரேபிட். த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் காமன் ரேபிட் இஸ் ஆரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ். ஆரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ். சரிங்களா? இது ஒரு 10 டைம் படித்து பார்த்துக்கோங்க. 5 டைம் எழுதி பாருங்கள். அப்போ தான் புரியும். ஆரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ். இது எல்லாத்துக்குமே புதுசு தான். சரிங்களா? எல்லாத்துக்குமே புதுசு தான். யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் மனப்படாகும். புரியல தெரியல நின்ட்டிங்கன்னா அது மனப்படம் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணும். இட் இஸ் அ ரெப்ரசன்ட் ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டானா என்ன? கார்டேட்டானா முதுகெலும்பு உடைய உயிரிகள். முதுகெலும்பு உடைய உயிர்களுக்கு பேர் கார்டேட்டா. கிளாஸ் மெமாலியா. மெமாலியான்னு என்ன நம்ம 9th படிச்சிருக்கோம். அது எல்லாம் ஞாபகம் வரணும். அப்படி வந்தால்தான் புரியும். மெமாலியா என்னென்ன? குட்டி போட்டு தன்னோட குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய எல்லா குரூப்பும் மெமாலியாவில் இருக்கும். மெமாலியானா மெமரி கிளாண்டு. மெமரி கிளாண்டுனா பால் சுரப்பி அப்படின்னு சொல்லி பேர். மேமல்ஸ் ஆக்குபை தி ஹையஸ்ட் குரூப் ஆஃப் தி அனிமல் கிங்டம். இது தெரியும். சரியா? அனிமல் கிங்கிறது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப யோசிக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது? மேமல்ஸுக்கு தான் இருக்குது. அதில் ஹியூமன் பீயிங் டாப்பு. சரியா? ஸோ த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஓவர் தி அதர் குரூப்ஸ் ஆஃப் அனிமல். மற்ற அனிமல்ஸோட எல்லாத்துலேயும் அட்வான்ஸ் டெக்னிக்கலாக திங்க் பண்ணுறது யாருன்னா மேமல்ஸ். அதில் மேமல்ஸில் மேன் டாப்பில் திங்க் பண்ணுவாங்க அதிகமாக. தி ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இது 9th இருக்குது. வார்ம் பிளட்னு என்ன? இதனுடைய டெஃபினேஷன் 10th புக்கில் இருக்காது. இது 9th புக்கு 8th புக்கு 7th புக்கில் தான் இருக்கும். அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். சரியா? இதில் டெஃபினேஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்ம் பிளட்னு என்னென்னா, தன்னோட சரௌண்டிங் டெம்பரேச்சரை வச்சு நம்மளோட பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாது. ஓனாக ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பேர் வார்ம் பிளட்டட். இதெல்லாம் வார்ம் பிளட்டட். பொசஸ் கவரிங் த ஹேர்ஸ். மேமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உடம்பு ஃபுல்லாக முடி அதிகமாக இருக்கும். மெமரி கிளாண்ட் தி ஃபீமேல்ஸ் இது தி மோஸ்ட் ஸ்டிக்கிங் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். மேமல்ஸோட மிக முக்கியமான கேரக்டரு ஃபீமேலுக்கு மெமரி கிளாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பால் சுரப்பி இருக்கும். அதுதான் மேமல்ஸோட மிக முக்கியமான கேரக்டர். லெட் அஸ் நவ் ஸ்டடி அபவுட் தி மார்ஃபாலஜி ஆஃப் லீச் அண்டு ரேபிட் இன் டீட்டெயில். இதுக்கப்புறமும் நம்ம ரேபிட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிக்கிறோம். லீச்சை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.